போதிய அளவு மழை பெய்யாததும் கர்நாடக அரசு உரிய தண்ணீரை திறக்காததுமே தமிழகத்தில் வறட்சிக்கு காரணம் என தமிழக வேளாண் துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி கூறியிருக்கிறார். இந்த பிரச்சனையில் மத்திய அரசின் நிதியுதவி கோரப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நமது செய்தியாளர் சுபாஷிடம் வேளாண் துறை செயலாளர் பகிர்ந்து கொண்ட கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் இந்த வடகிழக்கு பருவமழை பெரிய அளவு எதிர்பார்த்த அளவு மழைப்பொழிவு இல்லாத காரணத்தினால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகளின் நிலங்கள் பாதிக்கப்பட்டு விவசாயமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக இன்று புதிய தலைவர் முழுவதுமாக செய்தி வழங்கி வருகிறது. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக தமிழக வேளாண் துறை செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் ஐயா. தற்போது இந்த நிலையை கண்டறிய தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது? அதாவது ஒரு வரலாற்று காணாத ஒரு வறட்சியான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கின்றது. நார்த் ஈஸ்ட் மான்சூன்லே பார்த்தா கிட்டத்தட்ட 62% மேலே பற்றாக்குறை தமிழ்நாட்டில் இருக்குதா இன் டிகேட்ஸ் அது மாதிரி சூழ்நிலை வரல. மெட்டூர் டேமில் கூட கர்நாடகாவிலிருந்து தண்ணி வராமல் காரணத்தினால் மற்றும் மெட்டூர் மழை கம்மியாக இருந்ததினால் மெட்டூர் டேம் கூட செப்டம்பர் 20th தான் அப் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ கூட ஒரு பிகாஸ் த வாட்டர் வாஸ் லெஸ், ஸோ வாட்டர் ரேஷனிங் பண்ணிட்டு, அதாவது ஒரு 6 days டெல்டா பகுதியை பார்த்தால் 6 நாள் வெண்ணார் பகுதியிலே 6 நாள் காவேரி பகுதியிலே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மூலமாக சிக்கனமாக தண்ணி இரிகேஷனுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ தட் இட் கேன் கோ ஃபார் அ லாங்கர் டைம். அப்போ மழை வரும் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரெகுலர் மான்சூன் வெல்கம் மாதிரி அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் இன் ஆன்டிசிபேஷன் தட் ஒருவேளை வராமல் இருந்தால் அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அரசால் எடுக்க வேண்டும். அதனால் ஒரு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதுக்காக ஒரு சம்பா பேக்கேஜ் கூட அறிவிச்சிட்டாங்க. பிகாஸ் வாட்டர் வாஸ் லெஸ். அதனால் அதாவது பேடியோடைய கிராப் கல்டிவேஷன்லே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன்லே தண்ணி நிறைய பயன்படுத்தப்படும் நர்சரிக்காக. அது பிறகு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது நிறைய யூஸ் ஆகும் தண்ணி. அதுக்கு பதிலாக கம்மியாக தண்ணி பயன்படுத்தக்கூடிய ஒரு டைரக்ட் சோயிங் ஒரு வகை தமிழ்நாட்டிலே புதிதாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுள்ளது. அந்த பொதுவாக ஒரு டைரக்ட் சோயிங் வழியாக ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு 2-2.5 லட்சம் ஏக்கர் தான் சாகுபடி செய்வாங்க. ஆனால் பிகாஸ் த வாட்டர் வாஸ் லெஸ், ரெயின்ஃபால் பெய்யாமல் சூழ்நிலை இருந்தது, அது ஆன்டிசிபேட் பண்ணி இருக்கக்கூடிய தண்ணி பயன்படுத்த ஃபார்மர் லெவலில் இது சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு கிட்டத்தட்ட 6 லட்சம் ஏக்கர் டைரக்ட் சோயிங் பேடிக்காக கூட ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதெல்லாம் பண்ணி பிறகு கூட அப்புறம் டேம் கூட ஏற்கனவே சொல்லும் மாதிரி டேம் 20th செப்டம்பர் ஓப்பன் பண்ணி பிறகு கூட சின்ஸ் த ரெயின் டிட் நாட் கம், சம்பா சாகுபடி பேக்கேஜ் கூட முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 63 கோடி ரூபாய் அதுக்காக கொடுத்தாங்க. அதாவது ஃபார்மர்ஸ்க்கு ஒரு வீடிசைட்ஸ் வாங்குவதற்காக பணம் கொடுத்தாங்க. ப்ளவிங் செய்வதற்காக ஒரு சப்சிடி ஒவ்வொரு ஏக்கருக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது தவிர ஜிங்க் சல்ஃபேட் போன்ற அது கெமிக்கல்ஸ் கூட வாங்குவதற்காக சப்சிடி கொடுத்துருக்காங்க. பட் த ரெயின்ஸ் டிட் நாட் கம். அடுத்தபடியாக என்ன சொன்னோம், சரி ஓகே ரெயின்ஸ் வரலைன்னா இந்த தடவை காப்பீடு திட்டம் மூலமாக ஃபார்மர்ஸ்க்கு நல்லா ஒரு தொகை போக வேண்டும். சாதாரணமாக ஒரு ஆண்டிலே கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் லைக் அபவுட் 7 to 8 lakh ஃபார்மர்ஸ் ஆர் கவர்டு அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த தடவை ஒரு ஸ்கீம் கூட பிரைம் மினிஸ்டர்ஸ் ஃபசல் பீமா யோஜனா என்பது ஒரு புதிய ஸ்கீம் அறிமுகம் செய்யப்பட்டது ஆல் ஓவர் த ஸ்டேட்ஸ். தமிழ்நாட்டில் அதில் ஒரு த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எக்ரீட் டு பி அ பார்ட் ஆஃப் தட் ஸ்கீம். அதில் ஒரு ரெகுலரான ஒவ்வொரு ஆண்டு ஒரு ஸ்கீமுக்காக மாநில அரசுடைய தொகை கிட்டத்தட்ட 30-40 லட்சம் 30-40 கோடி ரூபாய் அதில் இருக்கும். ஆனால் இந்த தடவை 410 கோடி ரூபாய் அரசுடைய பங்கு கொடுக்கதாக அரசால் இதுக்கு பணம் they had agreed to give the money and the money has been put in the budget. அதனால் இந்த ஸ்கீம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் ஃபார்மர்ஸ் கொண்டு வரதுக்கு பதிலாக எல்லா மாவட்ட ஆட்சியர்கள், எல்லா வேளாண்மை துறை அதிகாரிகள், தோட்டக்கலை துறை அதிகாரிகள் ஒரு முழு முயற்சி எடுத்துகிட்டு இதுவரை கிட்டத்தட்ட 13 லட்சம் ஃபார்மர்ஸ் கிட்டத்தட்ட 28 லட்சம் ஏக்கர் லேண்ட்
இன்சூரன்ஸ் ஸ்கீம்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு அதாவது குறுவை பேக்கேஜ், சம்பா பேக்கேஜ், காப்பீடு திட்டம் போன்ற நிறைய நடவடிக்கை எடுத்த பிறகு கூட மழை இப்போ தற்பொழுது வராமல் தான் இருக்கிறது. ஸோ அதனால் உண்மையாக பார்த்தால் ஃபார்மர்ஸோட நிறைய ஏரியாலே அவங்களுக்கும் ரொம்ப பாதிப்புதாக இருக்கிறது.